பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆலயம் என்பது விசுவாசிகள் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. ஆலயம் என்பது இறைவனை சந்திக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆலயம் நாம் அனைவரும் இறைவனை சந்திக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இதையே மனதிலே கொண்டு திருச்சபையானது லேத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவினை கொண்டாடுகின்றது. ரோமிலே வத்திக்கானுக்கு முன்பாக லேத்ரன் ஆலயமானது நமது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைமை பீடமாக இருந்த ஒரு ஆலயம். அங்கேயும் இந்த நேர்ந்தளிப்பு விழாவினை, அந்த ஆலய விழாவினை கொண்டாடுகின்ற பொழுது நாம் அனைவரும் இந்த ஆலயமானது இறைவனை சந்திக்கிற ஒரு இடமாக இருக்கின்றது என்பதையும் நாம் ஏற்று ஆலயத்தின் முக்கியத்துவத்தை நமது வாழ்க்கையிலே உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு வருவதன் வழியாக இறைவனை நாம் சந்திக்கின்றோம், இறை கொடைகளை பெறுகின்றோம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த நேர்ந்தளிப்பு விழாவிலே நாம் கலந்து கொள்வோம். அதே சமயத்திலே இந்த லேத்ரன் பேராலயம் எந்த அளவுக்கு திருச்சபைக்கு பல ஆண்டுகளாக ஒரு முக்கியமான இடமாக இருந்தது, அதே போல நாம் வந்து ஜெபிக்கின்ற அனைத்து ஆலயங்களும் நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதையும் நாம் நினைத்து இந்த ஆலயங்கள் அனைத்தும் நாம் அனைவரும் ஆன்மீக வாழ்க்கையில் நிலைத்து இருப்பதற்கு ஒரு வழியாக இருக்கின்றது என்பதையும் உணர்ந்து நாம் அதன்படி வாழ இத்திருப்பலிலே மன்றாடுவோம். நாம் தகுந்த முறையிலே பங்கு பெறும் பொருட்டு நமது பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பினை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவாக உம்முடைய மக்களை திருச்சபை என அழைக்க திருவுளமானி உமது திருப்பெயரால் கூடி வந்துள்ள நாங்கள் உம்மீது அச்சமும் அன்பும் கொண்டு உமது வழிகாட்டுதலை ஏற்று அதன்படி நடந்து நீர் வாக்களித்த நிறைவாழ்விற்கு வந்து சேர அருள் புரியும்.
உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் கோவிலின் வாயிற்படியில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறைவார்த்தைகள் 1-2, 8-9 மற்றும் 12. அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவில் நுழைவாயிலுக்குள் மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாய்ப்படியில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதும் கண்டேன். ஏனெனில் கோவிலின் கிழக்கு நோக்கி இருந்தது தண்ணீர். கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கி வெளிப்பகுதி இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராய் மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாயும் அங்குள்ள நீரை நல்ல நீரை மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றில் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றில் பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகும், இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவர் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றனர். கடவுள் நமக்கு அடைக்கலும் ஆற்றலும் உள்ளனர். இடுக்கணுற்று வேலைகளில் நமக்கு ஊற்று துணையும் அவரே. ஆகையால் நிலை உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமாய் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றனர். அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குறையாது. வைகரதோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுள் நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்கள் காணீர். அவர் உலகின் ஆற்றிலுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி. இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 9-11 மற்றும் 16-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளமிட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவி உங்களிடையே குடியிருக்கின்றார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால்
கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 13 முதல் 22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளிலால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்பொழுது அவருடைய சீடர்கள், இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாக்கிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு அவர் சொல்லியதை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்துவே ஒரு சாட்சியமாக இருந்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விசுவாசத்தோடு அவர்கள் நம்பினார்கள். நம்பியதன் வழியாக அவர்களும் இறைவனுக்கு உகந்தவர்களாக மாறுகின்றார்கள். இன்றைய வாசகங்களையும் இன்றைய திருவிழாவை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, ஆலயமானது வெறும் கட்டிடம் மட்டும் அல்ல, அதற்கு மாறாக அங்கு வந்து செல்வோர் அனைவரும் ஆலயத்தினுடைய கருவிகளாக உயிருள்ள ஒரு ஆலயமாக மாற்றுகின்றார்கள். அதற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவே ஒரு வெளி அடையாளமாக இருக்கின்றார் என்பதையும் வெளிப்படுத்துகின்றது. இன்றைய 3 வாசகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, முதல் வாசகம் வாசிக்க கேட்டும், ஆலயத்திலிருந்து வருகின்ற தண்ணீரும் அங்கே வளர்கின்ற செடிகளும் மருந்தாகவும் உயிருள்ள தண்ணீராகவும் மாறுகின்றது என்று. ஆலயத்திலிருந்து வருகின்ற அனைத்தும் ஒரு மனிதருக்கு வாழ்க்கையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவேதான் 2ஆம் வாசகத்தில் இப்படி சின்னப்பர் கூறுகின்றார், அந்த வாழ்வு தரும் ஆலயங்களாக நீங்கள் மாற வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆல்ரெடி அந்த அடித்தளம் இட்டுவிட்டார். அந்த அடித்தளத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு ஆலயங்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ஆலயத்திலிருந்து வெளியே செல்கிற தண்ணீர் அனைத்தும் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இதையே நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, நான் முன்பு கூறியது போல இன்று நாம் அனைவரும் உயிருள்ள ஆலயங்களாக வாழ வேண்டும் என்பதற்கு நமது விசுவாசமானது ஒரு அடிப்படையாக அமைந்து, இறைமகன் இயேசு கிறிஸ்து மீது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசமானது இந்த உயிருள்ள ஆலயத்திற்கு அடிக்கல்லாகவும்,
அதன் மீது கட்டப்பட்ட நமது விசுவாசத்தின் வழியாக ஆன்மீக வாழ்க்கையின் வழியாக நாம் உயிருள்ள ஆலயங்களை கட்டி எழுப்புகின்றவர்களாகவும், இவ்வாறு இந்த ஆலயத்திலிருந்து வெளியே செல்கின்ற தண்ணீரானது செல்கின்ற இடமெல்லாம் மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒன்றாகவும் அமைய வேண்டும் என்று இந்த அனைத்து பண்புகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நமக்கு ஒரு முன்னோடியாக முன் உதாரணமாக இருக்கின்றது. தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த வாழ்க்கையின் வழியாக மக்கள் அனைவரும் நலமடையுமாறும் மீட்பு அடையுமாறும் அந்த மீட்பிற்கு அவருடைய வாழ்வும் ஒரு மூல காரணமாக இருந்தது. அந்த விசுவாசம் அடிப்படையிலே கட்டி எழுப்பப்படுகின்ற ஆலயங்கள் அனைத்தும் மக்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்க வேண்டும். அது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்ற பொழுது நாம் அனைவரும் இங்கு வந்து இந்த இறைவனை சந்திக்கின்ற பொழுது நமது வாழ்க்கையை மாறுபட வேண்டும். இந்த மாறுபடுகின்ற வாழ்க்கையானது நாம் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த ஆலயமானது வெறும் கட்டிடம் மட்டும் அல்ல, அதற்கு மாறாக உயிரளிக்கும் ஒரு இடமாக, மீட்பளிக்கும் ஒரு இடமாக, விசுவாசத்தை வளர்க்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. ஆலயங்களுக்கு வருவோர் செல்வோர் அனைவரும் இந்த உயிருள்ள ஆலயத்தினுடைய உடலை பெறுகின்றார்கள். பெற்ற பிறகு வலிமையும் வல்லமையையும் பெறுகின்றார்கள். பெற்றவர்கள் அதனுடைய சாட்சியங்களாக வாழ்கின்றார்கள். ஆகவேதான் அன்று முதல் இன்று வரை ஆலயங்களானது ஒரு பரிசுத்த இடமாக, தூயதோர் இல்லமாக இன்றும் மக்களால் போற்றப்பட்டு வருகின்றது. அந்த மகிமையை வல்லமையை நாமும் உணர்ந்து புனித சின்னப்பர் கூறுவது போல நாம் அனைவரும் உயிருள்ள ஆலயங்களாக மாறி இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நமது இந்த உயிருள்ள ஆலயங்களுக்கு, ஆன்மீக ஆலயங்களுக்கு அடித்தளமாக அமைந்து வருவோர் செல்வோர் அனைவரும் நலம் பெறக்கூடிய ஒரு ஆலயமாக, ஆன்மீக வாழ்க்கையை தெரிந்து கொள்கின்ற ஒரு ஆலயமாக, நம்பிக்கையை வளர்க்கின்ற ஒரு ஆலயமாக மாற நாமும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் கருவிகளாக மாறுவோம். ஆமீன். இன்று தந்தேன் உள்ளம் தலைவா, வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா. இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, உள்ளத்தை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணி என மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. கோதுமை மணி என மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னை முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சபை அனைத்து நலன்களுக்காகவும் தமது கைகளின் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையே, நாங்கள் அளிக்கும் காணிக்கையை ஏற்று உம்மை மன்றாடும் எங்களுக்கு இறங்கியருளும். உமது ஆலயத்தில் நடைபெறும் அருட்சாதன நிகழ்ச்சிகள் அருள் வாழ்வை வளர்க்கவும், எங்கள் வேண்டுதல் அனைத்தும் நற்பயன் அளிக்கவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இந்த ஜப வீட்டில் அருட்கொடைகளை வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீர். தூய ஆவியின் ஆலயமாக எங்களை கட்டி எழுப்பி நாங்கள் உமக்கு உகந்த வாழ்வினால் சிறந்து ஒளி வீசுமாறு உமது அருள் உதவியை இடையராது வழங்குகின்றீர். காணப்படும் இத்தகைய ஆலயங்கள் குறிக்கின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திருச்சபை என்றும் புனிதப்படுத்துகின்றீர். இதனால் அத்திருச்சபை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக மகிமையில் இடம்பெறும் என நம்புகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்த 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 மூவுலகில் தேவனாகிய ஆண்டவர், வானும் பூமியும் உமது மகிமையால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரே, வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெயராய ஜார்ஜ் ஆந்தனி சாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயன ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உலகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரச வல்லமையும் ஆட்சிமையும் என்றென்றும் உரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் உமது உயிருள்ள திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அன்பையும் சமாதானத்தினையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். அன்பு என்னை மேவும் தருணம் என்றோ
இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு முது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். முது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மகதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மதுரளித்த பேதுருவை வருந்தி அழ செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறு நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியுள்ளோம். அப்பொழுது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் முது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கும் பார்வையும் வழங்க முயல்வதாக தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, விண்ணக துணை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கம் மிக்க இறைவா, இவ்வுலகில் திகழும் உமது திருச்சபை விண்ணக எருசலேமின் முன்னடையாளமாயிருக்க திருவுளமானி. இத்திருப்பலியில் பங்கு கொண்ட நாங்கள் உமது அருளின் ஆலயமாக அமைந்து உமது மகிமையின் உறைவிடத்திற்கு வந்து சேர அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.